பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, முதலாவது பாவத்தினின்று ஒரு விடுதலை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யார் என்றால் பாவத்தினின்று ஒரு விடுதலை கொடுக்கிற தேவன். பாவத்திலிருந்து, பாவ காரியங்களிலிருந்து, பாவ சுபாவங்களிலிருந்து, பாவமான தன்மைகளிலிருந்து, பாவமான விஷயங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். பாவத்தினின்று ஒரு விடுதலை. இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்லுகிறத நாம் கேட்கிறோம். கர்த்தர் என்னை இந்த பாவத்திலிருந்து ரட்சித்தார். கர்த்தர் என்ன, நான் ரொம்ப செயின் ஸ்மோக்கராக இருந்தேன், என்னை ரட்சித்தார். கர்த்தர் குடிகாரனாக இருந்தேன், என்னை ரட்சித்தார். நான் ரொம்ப கெட்ட பழக்கங்களுக்கு, போதைகளுக்கெல்லாம் அடிமையாக இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். நான் சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். பல காரியங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். நான் ஒரு சோம்பேறியாக இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். இப்படியெல்லாம் மக்கள் சொல்லுகிறத நாம் கேட்குறோம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு, ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற ஆண்டவரை இந்த வேளையில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறபடியினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை விடுதலையாக்கினபடியினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு அடிமைகளானதினால், விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு அடிமையாக பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டுட்டேங்கிற சாட்சி நல்லதுதான். அதை விட இன்னொரு சாட்சி தேவை இருக்கு. நான் கர்த்தருக்கு அடிமையா இருக்கிறேன், என் வாழ்க்கை கடவுளுக்கு அடிமையா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு ஒரு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறேன். அந்த வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், தேவனுக்கு அடிமையா இருக்கிறதுனா என்ன? ஜெபம் பண்றது, வேதம் வாசிக்கிறது, உபவாசம் பண்றது, எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிக்கிறது, உலகத்தின் அசுத்தங்களுக்கெல்லாம் விலகி இருக்கிறது, அவருக்கு அடிமையா இருக்கிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அதனால என்ன நடக்குது? பரிசுத்தமானது நமக்கு ஒரு பலனா கிடைக்குது. முடிவு நித்திய ஜீவன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகுதலை நமக்கு பலனாய் ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் என்ன பலன் ஆண்டவர் நமக்கு பெருசா கொடுக்கிறாருன்னா பரிசுத்தம். பரலோகம் அவர் எப்பொழுதுமே பரிசுத்தர்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்ற கடவுள் பரிசுத்தரா இருக்கிறாருல்ல. இப்ப நம்ம பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாக முடியாது, தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய ஆவியினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். முடிவு நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இந்த தேவன் இருக்கிறார். அதற்காக இந்த தேவனை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு
நித்திய ஜீவன் ஐயா. அதுக்காக சோத்திரம். அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்குற தெய்வத்தை நாங்கள் சோத்தரிச்சு மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வசனங்களை கேட்ட மக்களை ஆசீர்வதியுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களோட இருந்து உங்களை பரிசுத்தவான்களா வழி நடத்துவாரு. ஆமேன்.